ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அவசியம் முருகப்பெருமானை வணங்கித்தான் ஆள வேண்டுமா? ஒருத்தர் கேட்கிறார். எல்லோருமே முருகனை வணங்க வேண்டுமா? அற்புதமான ஒரு கேள்வி. முருகப்பெருமான் தமிழ் கடவுள், குன்றின் மேல் இருக்கும் கடவுள், குழந்தை வடிவ கடவுள், சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் கடவுள், பாடல் பெற்ற கடவுள், எளிமையான வழிபாட்டுக்குரிய இறைவன் முருகப்பெருமான். பகவான் கண்ணன் கீதையிலே சொல்லுகிற போது, சேனாதிபதி நாம் அயம் ஸ்கந்தா என்று சொல்லுகின்றார். சேனாதிபதிகளிலே நான் முருகனாக சுப்பிரமணியனாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். பொதுவா ஜனங்களுக்கு அறுபடை வீடு என்பது தெரியும். பழனி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழமுதிர்ச்சோலை, திருத்தணி. இந்த 6 படை வீடுன்னு சொன்னதனாலே அதிகம் அங்கே செல்லுகின்றார். சிலர் தங்கள் ஊருக்கு அருகிலே குன்றின் மேல் இருக்கிற முருகனை கொண்டாடுகின்றார்கள். பச்சை மலை, பவளமலை, பாலமலை, முத்துமலை என்று நிறைய மலைகள், சிறு குன்றுகள் இருக்கின்றன. திருச்செங்கோடு, திருச்செங்கோட்டு வேலூர், கந்தனை கந்த கடம்பனை என்று சொல்லுவார் கச்சியப்பர். செங்கோட்டு வெப்பனை, செங்கோட்டு வெப்புன்னு பேரு திருச்செங்கோடு. சிக்கல்ல சிங்கார வேலனாக இருக்கிறார். 8 குடி வேலன் அடி எங்கள் முருகேச நடி, எழைப்பங்காள நடி கிளியே. 8 குடின்னு ஒரு ஊருக்கு விசேஷமான சுப்பிரமணிய கஷேத்திரம். கோயம்புத்தூரிலே மருதமலை, இன்னும் சில மலைகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றின் மீது குன்றிலே இறைவன் இருக்கின்றார். தமிழ் கடவுள். தமிழ்நாட்டிலே இருப்பவர்கள் பெரும்பாலும் தமிழ் மொழியை நன்கு கற்கிறார்கள். தமிழ் மொழியிலே இருக்கிற திருவருட்பா, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், இப்படி நிறைய நூல்கள் முருகனுக்கு இருக்கிறது. ரொம்ப விசேஷம். கந்தர் சஷ்டி கவசம், சஷ்டியை நோக்க சரவணப்பவனார் சிஷ்டனுக்குதவும் என்று சொல்லுவார். சட்டியில இருந்தா அகப்பையில வரும்னு சொல்லுவார். ஆமா, சட்டியில இருந்தா அகப்பைங்கிற கரண்டியில வரும். அது அர்த்தம் அல்ல. சட்டி, சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும், கர்ப்பம் தரிப்பாள். பெண்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் தினமும் படித்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு விரத பூஜைகள் செய்தால், சஷ்டியில் இருந்தால் அகப்பையிலே வருவான். இப்படி முருகப்பெருமானை கொண்டாடி இருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை அவனுக்கு ரொம்ப விசேஷம். சில பேருக்கு கல்யாணமே ஆகல, செவ்வாய் தோஷம், லக்னத்துல செவ்வாய், சில பேருக்கு செவ்வாய் கடகத்திலே நீச்சம், சில பேருக்கு உச்சம். இப்படி செவ்வாய் கட்டுப்போன ஜாதகங்கள் முருகப்பெருமானை வணங்கினால் போதும், திருமணமாகும், குழந்தை பிறக்கும். செவ்வாய் மங்களகாரகன், மாங்கல்யத்தின் அதிபதி. ஒரு ஜாதகத்துல ஒரு ஜோதிடர் செவ்வாயை நன்னா பிடிச்சு பலம் சொல்ல பழகிவிட்டார்கள் என்றால் மற்ற நவக்கிரகமும் வந்துவிடும். செவ்வாய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம். செவ்வாய் தான் அடிப்படை. செவ்வாய் பூமி காரகன். பூமி வாங்கணுமா, வீடு கட்டணுமா, பூமி விற்கணுமா, பூமியிலே சிக்கலா, செவ்வாயை பிடிக்கணும். செவ்வாய்க்கு பதிலா முருகனை பிடிக்கணும். முருகனை பிடிச்சுட்டா செவ்வாய் தோஷம் போயிடும்.
அடுத்தது செவ்வாய்தான் மங்களகாரகன். திருமணத்துக்கும் செவ்வாய்தான், பூமிக்கும் செவ்வாய்தான். நிலம், மரம், கல், செடி, கொடி என்கிற இயற்கைக்கே செவ்வாய்தான் இரத்த காரகன். பிளட் ரிலேஷன் சொல்றவன். ஒரு சகோதரன் சகோதரியினுடைய நலத்தை அறிய வேண்டும் என்றால் செவ்வாயை பிடிக்கணும். செவ்வாய் தோஷமா இருந்தா முருகனை பிடிக்கணும். சோ நாம டைரக்டா முருகனை பிடிச்சுட்டோம்னா செவ்வாய் தோஷம் விலகிவிடும். அடுத்தபடியாக தமிழ் கடவுள். தமிழில் நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன, நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அந்த எம்பெருமானை, முருகப்பெருமானை பாங்குவிது காங்கேயா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, குகா, சண்முகா, கோலாகலா, வெற்றிவேலா, இறக்கருள் கொடுத்தாழ்வாய் முத்தையனே என்று அநேக ஞானிகள் பாடியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக குன்றின் மேல் இருக்கும் கடவுள். முழங்கால் வலி இல்லை, குன்று ஏற முடியும் என்றால் படியேறி குன்றேறி குமரனை வழிபட்டால் சகல தொல்லையும் நீங்கிவிடும். அடுத்தபடியாக குழந்தை வடிவம். இப்போ பாலகிருஷ்ணன் சொல்றோம். பாலராமன் அயோத்தியில் இருக்கார். பாலாம்பிகைன்னு அம்பாளை சொல்றோம். பால விநாயகர், பால கணபதினு சொல்றோம். ஐந்தாவது பால முருகன், பால சுப்பிரமணியம் நிறைய பேர் வச்சுக்குவா. எப்பவுமே ஒரு குழந்தையின் தோற்றம் முருகப்பெருமானுக்கு. முருகன் என்றாலே அழகு. அந்த அழகென்ற சொல்லுக்கு முருகா அந்த குழந்தை வடிவமாக கொஞ்சம் குழந்தை உருவத்திலே இருக்கின்ற எம்பெருமான் நமக்கு அருள் பாலிக்கின்றார். அவனுடைய திருப்பார்வையும் நம் மீது பட்டா போதும். முருகனை பாடாத ஞானிகளே இல்லை. முருகனை பற்றித்தான் அதிகம் திரைப்படங்களும் வந்திருக்கின்றன. முருகனை பற்றித்தான் அதிக நூல்களும் வந்திருக்கின்றன. தமிழகத்திலே இருக்கிற எல்லா ஞானிகளும் முருகனை அதிகமாக உபாசித்திருக்கிறார்கள். முருகப்பெருமான் யார்? பெருமாள், நரசிம்ம பெருமாளுடைய மாப்பிள்ளை. மகாவிஷ்ணுவின் 2 கண்களில் இருந்து பிறந்த அமிர்தவல்லி, சுந்தரவல்லி 2 பெண்கள். அவள்தான் ஒருவி தெய்வ யானை, இன்னொருத்தி வள்ளி. இப்படி 2 கண்களால் பெருமாள் முருகனுக்காகவே பிள்ளை பெற்று தருகிறார். அது ஒரு அவதார ரகசியம். கல்யாணத்தில் தொடங்கி கல்யாணத்தில் முடிகின்ற ஒரே புராணம் கந்த புராணம். கந்த புராணத்தில் இல்லாத உண்மைகள் வேறு புராணத்தில் இல்லை. புராணத்தில் மிகப்பெரிய புராணம் ஸ்காந்த புராணம். ஆச்சாரியர்கள் எல்லாம் மேற்கோள் காட்டுகிற போது இதிஸ்காந்தேன என்று கந்த புராணத்தை தான் சுட்டி காட்டுகிறார்கள். எளிமையான வழிபாடு. முருகனை ஒரு சின்ன படம் வச்சுக்கலாம், எவ்வளவு பெருசு வேணாலும் வச்சுக்கலாம். அவனுக்கு ஒரு சந்தனம், குங்குமம், மலர் சாற்றி, ஊதுபத்தி காட்டி, ஒரு கற்பூரம் காட்டி, தினமும் ஏதாவது ஒரு நைவேத்தியம், கல்கண்டோ திராட்சையோ கொஞ்சமா நைவேத்தியம் காட்டி, மனமுருகி கந்த சஷ்டி கவசம் முதலான திருப்புகள் முதலான நூல்களை அவன் முன் வாசித்து காணாதது என்றார் அருளுகிறார். இப்பொழுது புழக்கத்திலே 1300 பாடல்கள் தான் திருப்புகள் இருக்கிறது. அவர் 16,000 பாடல்கள் எழுதினார். வழக்கத்திலே 1300 பாடல்கள். கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி என்று அருணகிரிநாத பெருமான் செய்திருக்கிறார். அவன் கால் வட்டழிந்தது அயன் கையெழுத்தே. கலவிதிய மாத்திர சக்தி முருகனுக்கு உண்டு. ஒவ்வொரு திருவிளையாடலும் ஒரு உண்மையை எடுத்து காட்டுவதற்காக பிறந்தது. சிவபெருமானுக்கு ஓங்கார விளக்கம் தெரியும். குழந்தையை சொல்ல வைத்து கேட்டார் என்றால், நம்ம வீட்டு குழந்தைகள் பள்ளிக்கு போன உடனே நாம் தெரியாதது போல் எங்கே சொல்லு, அப்படியா என்று கேட்டு மகிழ்வதை போலே சிவபெருமான் ஓங்கார விளக்கத்தை கேட்டு மகிழ்ந்தான். அவன் அப்பன் அல்லவா, இவன் சுப்பன் அல்லவா. முருகப்பெருமான் அருட்கடவுள், கருணை கடவுள்,
பாவித்து விட்டால் வைத்தியநாதன், எல்லா நோயும் விலகிவிடும். செல்வத்தின் அதிபதி, செல்வம் வந்து சேரும். மங்களத்தின் நாயகன், மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். வசிப்பதற்கு நல்ல மனை கிடைக்கும். அதனால இன்னார்தான் முருகனை வணங்கணுங்கிறது தப்பு. எல்லோருமே முருகனை வணங்கணும். அவன் வைணவனோ, சைவனோ, கணாபத்தியனோ, கௌமாரனோ, சாத்தனோ, சௌரனோ, யாராயிருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள். விசேஷமாக நீங்கள் உபாசிக்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அந்த முருகனை வணங்கி நீங்கள் நல்லருள் வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளர்க.